நான் இருக்கிறபோது கூட அவர் சின்னம்மா சின்னம்மா என்று இவர்களால் பேசப்படுவார். எல்லா மந்திரிகளும் அங்கேதான் போய் நிற்பார்கள். அதிமுகவில் நீண்ட காலம் இருந்தவரும் தற்போது திமுகவில் இருப்பவருமான பல கருப்பையா, வணக்கம் சார். நீங்கள் எவ்வளோ வருஷம் அதிமுகவில் இருந்திருக்கீங்க? 10 ஆண்டுகள். 5 ஆண்டு எதிர்கட்சியாக, 5 ஆண்டு ஆளுங்கட்சியாக, எம்எல்ஏயாக. 10 ஆண்டுகள் அதிமுகவில் இருந்திருக்கீங்க. இப்போ ஜெயலலிதா இல்லாத ஒரு சூழ்நிலையில் இனி அதிமுகவோட எதிர்காலம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? ஒரு தலைமை குணம் இருக்க வேண்டும். அவர்கள் ஏற்கனவே ஒரு பிடிமானத்தை இந்த கட்சியில் பெற்றிருந்திருக்க வேண்டும். ஆகவே இப்பொழுதும் கூட சசிகலா 20 ஆண்டுகள் இவரோடு இருந்தவர் தான். அது இயற்கையாக 20 ஆண்டுகள் இருந்தவர் அவருக்கு பக்கத்தில் இருக்கிறார், அந்த கட்சியை சுவீகரித்துக் கொள்கிறார் என்பது எதிர்பார்க்கக்கூடியதுதான். சசிகலா எல்லாரையும் ஏற்றுக்கொள்கிற ஒரு நபராக இருப்பாரா? இருக்கலாம். 20 ஆண்டுகள் அவர் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் தான். நான் இருக்கிறபோது கூட அவர் சின்னம்மா சின்னம்மா என்று இவர்களால் பேசப்படுவார். எல்லா மந்திரிகளும் அங்கே தான் போய் நிற்பார்கள். ஏனென்றால் ஜெயலலிதா எந்த காரியத்தையும் நேரடியாக அவர் ஈடுபட மாட்டார். அவருடைய ரெப்ரசன்டேட்டிவ், அவருடைய காரியங்களை அவருக்காக செய்கின்றவர். நல்லது கெட்டது மற்றது எல்லா காரியங்களையுமே சின்னம்மா தான் மேற்கொண்ட காரணத்தினால் சட்டமன்ற தேர்தலில் யாரை நிறுத்துவது என்பது வரையிலும் கூட சசிகலாவினுடைய குறுக்கீடுகள் இருந்திருக்கின்றன. இன்றைக்கு இறந்தவுடன் எல்லாரும் இரவு நள்ளிரவில் ஒரு மந்திரி சபை பதவி ஏற்கிறது என்று சொன்னால் இவரால் அதை கொண்டு செலுத்த முடிவதற்கு காரணம் என்ன என்றால், பவர் இஸ் த சிமெண்டிங் ஃபோர்ஸ். அதிகாரம் எல்லோரையும் கட்டுப்படுத்தக்கூடிய தன்மையுடையது. ஏனென்றால் அதில் லாப நோக்கம் இருக்கிறது. அதை விட்டு வெளியே வந்துவிட்டால், நாம் ஆளுங்கட்சியாக இல்லாமல் போய்விட்டால், சிதறி போய்விட்டால் நம்முடைய லாபங்கள் அடிபட்டு போய்விடும் என்று ஒவ்வொரு எம்எல்ஏயும் மந்திரியும் கருதுகிற போது வேற்றுமைகளுக்கிடையே ஒற்றுமையை உண்டாக்கி கொள்ள நினைப்பார்கள். அதற்கு ஒரு மையமாக இருப்பதற்குள் அதிகமாக எல்லோரும் யாருக்கு கட்டுப்பட்டு பழகியவர்களோ அவருடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு விடுவார்கள். ஆகவே சின்னம்மாவினுடைய தலைமை, சசிகலாவினுடைய தலைமை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதில் மாற்றமில்லை. பன்னீர்செல்வம் அப்படிங்கிறது சசிகலாவால் உருவாக்கப்பட்ட முதலமைச்சர் தானா? இல்லை, சசிகலாவினுடைய தயவில் தானே இப்போ அவர் முதலமைச்சராக இருக்கிறார். சசிகலாவினுடைய ஒப்புதல் இல்லாமல் அவரால் முதலமைச்சராக முடியவில்லை. சசிகலாவினுடைய மாபெரும் வலிமை, ஜெயலலிதாவோடு இருந்து செயல்பட்டவர். ஜெயலலிதா காலத்திலேயே சின்னம்மா என்று பிறர் சொல்லுவதை ஜெயலலிதாவும் அதை ஆதரித்தார். சின்னம்மாவை பார்த்து விட்டு வருவதை அவரும் ஆதரித்தார். ஆகவே இவர் வலிமை பெற்றுத்தான் இருந்தார். எல்லாவற்றுக்கும் மிகப்பெரிய வலிமை அவர்கள் வைத்திருந்த பணம் முழுவதும் இப்பொழுது சசிகலா கையில் இருக்கிறது. அரசு நடத்துவதற்கும் கட்சி நடத்துவதற்கு, அரசு நடத்துவதற்கல்ல கட்சி நடத்துவதற்கும் பணம் வேண்டும். அப்படி ஆகிவிட்டது அரசியல். ஆகவே அந்த பணம் முழுவதும் உங்கள் கையில் இருக்கிற போது முதலீடு செய்வதற்கான வலிமை உங்களுக்கு இருக்கிறது. ஆளுங்கட்சியாக இருக்கிற போது ஜெயலலிதா இறந்து போன காரணத்தினாலே அந்த அதிகாரத்தை சுவீகரித்துக் கொள்ளுகின்ற வாய்ப்பும், அந்த அதிகாரத்தின் மூலம் பிறரை ஒழுங்குபடுத்திக் கொள்ளுகின்ற தன்மையும் இவருக்கு இயற்கையாக ஏற்பட்டு விடுகிறது. சசிகலா பொதுச் செயலாளராக ஏற்க முடியாது அப்படிங்கிற அந்த சலசலப்பும் அந்த எதிர்ப்பு குரலும் இப்பவே அதிமுகவில் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லாத்துக்கும் கேட்கும். அந்த கட்சி எப்படி பழக்கப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று நான் உள்ளே இருந்து வந்தவன் சொல்லுகிறேன். ஒரு பொதுச் செயலாளராக வந்தால் அது ஒன்றும் வியப்பில்லை. அவர் வர விரும்பினால் வந்து விடுவார். அவர் ஆர்கே நகரில் நிற்க விரும்பினால் நின்று விடுவார். அவர் முதலமைச்சராக வர விரும்பினால் வந்து விடுவார். அந்த கட்சி வலிமையாக, அதாவது இல்லை, அதுதான் சசிகலா அப்படி முதலமைச்சர் வர விரும்புவாரா? அது எனக்கு தெரியாது. வர விரும்புவார்கள். யார் இனிப்பு வேண்டாம் என்று சொல்லுகிற பிள்ளை என்ன இருக்கிறது? அதிகாரம் வேண்டாம் என்று யார் சொல்வார்கள்? நேரடியாக அதிகாரத்தை அவர் அடைய வேண்டும் என்று நினைத்தால் அடையக்கூடிய இடத்திலே தான் இருக்கிறார். அவரால் ஒரு முதலமைச்சரை உருவாக்க முடிகிறது என்று சொன்னால் அவர் அந்த இடத்திற்கு வர வேண்டும் என்று சொன்னால் வர முடியாதா? 69 அண்ணா இறந்த பிறகு கலைஞர் முதலமைச்சராவது எளிதாக இல்லை. நெடுஞ்செழியன் அந்த இடத்தை விரும்புகிறார். அவர் வலிமையாக போட்டியிடுவதற்கு தயாராகிறார். ஆனால் எல்லாரையும் மிஞ்சி கலைஞர் முதலமைச்சராக ஆகிறார். அவருடைய தலைமை எங்கே மீண்டும் நிற்கிறது என்று சொன்னால், 71 தேர்தலில் அண்ணா எத்தனை எம்எல்ஏக்களை பெற்றிருந்தாரோ அதை விட கூடுதலான எம்எல்ஏக்களை 71 பெற்று இவருடைய தலைமை நடைபெறுகிறது. அதே போல ஜெயலலிதாவோட அந்த இறுதி நிகழ்வுல கலந்துக்கிறதுக்காக பிரதமர் மோடி வந்ததும், அவர் சசிகலா கிட்ட விசாரிச்சதும், அந்த துக்கம் விசாரிச்சதும் சரி, அதே போல வெங்கையா நாயுடு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அதே இடத்துல நின்றுட்டு சரி, பல்வேறு சர்ச்சைகள் அதுவும் கிளப்பியிருக்கு. இதுல என்ன சர்ச்சை? மீன் பிடிப்பதற்காக வந்தார்கள். இங்கே நமக்கு கட்சி இல்லை. சரி, அதிமுகவை நம்முடைய கைப்பாட்டில் ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய சசிகலா தலையில் கை வைத்து சரி, நிறைய பேர், அதாவது இந்த முன்னாள் அமைச்சர்கள் நிறைய பேர் தங்களுக்கு அமைச்சர் பதவி வேணும்னு சொல்லி கேட்டோம், எல்லாம் எங்க பின்னாடி கூட எம்எல்ஏ இருக்காங்க, நான் வெளில போயிடும்னு சொல்லி கேட்டு பிரச்சனை பண்றதாவும் இப்ப சில செய்திகள் பரவிட்டே இருக்கு. ஆமா, அது இயற்கையாக நடக்கும். ஒருவராலும் மிகப்பெரிய அளவிற்கு எம்எல்ஏக்களை பிடித்து வைத்துக் கொள்ள முடியும் என்று நான் நினைக்கவில்லை. ஆனால் அவ்வளவு செல்வாக்குள்ளவர்கள் அங்கே ஒன்றுமில்லை. ஒருவன் சொன்னால் அந்த ஜாதி எம்எல்ஏக்கள் கேட்பார்கள் என்கின்ற நிலைப்பாடு இல்லை. ஆனால் அந்த ஜாதியை பயன்படுத்தி தங்களுக்கு அந்த பதவியை கோருகின்ற தன்மை இங்கே இருக்கும்.
ஆனால் ஒன்று சொல்கிறேன், ஏற்கனவே பதவியில் இருக்கிறவன் போக மாட்டான். போனால் அவன் கலகம் பண்ணுவான். அவனுக்கும் ஒரு ஜாதி இருக்கிறது. புதிதாக வருகின்றவன் எவனால் இறங்கினால்தான் இவன் ஏற முடியும் அந்த குதிரையில். ஆகவே அவன் நான் ஏறவில்லை என்றால் கலகம் செய்வேன் என்பான், இவன் இறக்கி விட்டால் கலகம் செய்வேன் என்பான். அதிமுகவில் நீண்ட காலம் இருந்திருக்கீங்க, நீங்கள் இப்போ ஒரு பளிச்சுன்னு சொல்லுங்கள், அதிமுகவோட அடுத்த பொதுச் செயலாளர் யார்? அடுத்த பொதுச் செயலாளராக சசிகலா தான் வருவார். இயற்கையாக தான். ஏன் தெரியுமா, ஒரு கட்சி நடத்து